நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா T20 SA T20 ஃபஸ்ட்டு மேட்ச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs மும்பை இந்தியன்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஈஸ்டர்ன் கேப்டனுக்கும் எம்ஐ கேப்டனுக்கும் தான் வந்து மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ சன்ரைசர்ஸ் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ்னே நம்ம எடுத்துக்கலாம், சேம் ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ பிளேயர்ஸ் மட்டும் மாறுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கக்கூடிய மினி IPL தான். போன சீசனில் நம்ம பெரிய லெவலில் கவர் பண்ணோமான்னு தெரியல, பட் இந்த சீசன் முடிஞ்ச அளவுக்கு SA T20 கவர் பண்ணணும். ஏன்னா BBL பயங்கரம் வந்து அன்பிரடிக்டபுளாக போயிருக்கு. SA T20யில் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணணும் அந்த லாஸ் ஆனதை. என்னோடய ஐடியாஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்றேன், நீங்களும் உங்கள் ஐடியாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து எடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு ஷோ பண்ணோம். பிகாஸ் ஆஃப் நான் ரீசன் பல டைம் சொல்லியிருக்கேன், நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து போடுறேன். வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டால் நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் தான் மற்றவங்களுக்கு கொண்டு போகும். இதே நான் உள்ளே வந்து நான் பேசி வீடியோ போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் போகும். அதான் வந்து யூடியூபோட ஏஐயோட அல்காரிதம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொண்டு போகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சன்ரைசர்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு அப்படி தான் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். 9th ஜான்வரி 9 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட டைமுக்கு. சூப்பரான ஒரு டைமிங். சவுத் ஆஃப்ரிக்காவில் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த எல்லா மேட்சஸுமே ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போயிருக்கு. ஈஸியாக 200 ரன் 220 ரன் அடிக்கிறாங்க, அதை சேஸும் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக் தான், சிக்ஸஸாக தான் வந்து போயிருக்கு. அதே மாதிரி தான் SA T20லையுமே போன சீசனும் அதுக்கு முந்தின சீசனும் அதிக ரன்ஸ் போச்சு. ஒரு சில கிரவுண்ட்ஸில் மட்டும், இப்போ போர்ட் எலிசபெத் இந்த கிரவுண்டில் சென்ட் ஜார்ஜ் பார்க்கில் ஓரளவுக்கு குறைவான ஸ்கோர் போயிருக்கு. ஒரு சில மேட்சஸில் நல்ல ஸ்கோர் போயிருக்கு. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்னே எடுத்துக்கலாம். BBL அளவுக்கு பர்ஃபெக்டாக பிச் ரிப்போர்ட் அப்படிலாம் வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை. பேட்டிங் தான் மோஸ்ட்லி வந்து ஹெல்ப் பண்ணுது சவுத் ஆஃப்ரிக்கன் கிரவுண்ட்ஸில். ஏதாவது ஸ்விங் இருக்கும், மழை பெஞ்சிருக்கு, க்ளௌடி கண்டிஷன் அப்படின்னா ஸ்விங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்களே வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அதையும் நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். சிம்பிள் தான். இப்போ அந்த கிரவுண்டில் வந்து மழை விழுகலையா, எப்படி அந்த கிரவுண்டோட கண்டிஷன் இருக்குன்னா, இந்த கிரவுண்டோட நேமை எடுத்துகிட்டு போய் நீங்கள் குரோமில் டைப் பண்ணி வெதர் அப்டேட்னு பக்கத்தில் போட்டிங்கன்னா கீழே அதுவே காமிச்சிடும் எத்தனை மணிக்கு மழை விழுவும், இப்போ எப்படி இருக்குது, வெயில் அடித்தா மஞ்சள் கலரில் காட்டும், அதே மாதிரி உங்களுக்கு க்ளௌடியாக இருந்தால் வெள்ளை கலரில் காமிக்கும். நீங்களே பார்த்துக்கலாம். அப்படியும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெதர் ரிப்போர்ட்டு அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாம். அதிலே மழை விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெயின் சிம்பிள் மாதிரி கீழே கொடுத்து அதில் 60% 40% போட்டிருப்பாங்க. அதுவே 100% ஒர்க் ஆகும். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சன்ரைசர்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2 டீமுமே போன சீசனில் ஆடின 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிரிக் பஸ்ஸிலேருந்து. அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஐடியான்றது தெளிவாக கிடைக்கும். இங்கே ராசி வேண்டர்சன் 41 ரன் அடிச்சிருக்காரு, ரிக்கில்டன் 58, சாம் கரன் இருந்தார், பட் இப்போ இல்லை, வேறு டீமோ இல்லை ஆடலையா என்னன்னு தெரியல. அடுத்து இங்கே பொலார்டு வந்து எடுத்திருக்காரு. சேம் இந்த சைடில் பார்த்தோம்னா ஜார்டன் ஹேர்மன் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு 100 அடிச்சிருக்காரு. பட் ஒரே ஒரு 100 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மற்ற எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். ஏடல் மாக்கரம் 19 ரன். சேம் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தோம்னா அதே ஜார்டன் ஹேர்மன் ரபாடாக்கு ஃபஸ்ட்டு 2 ரனில் அவுட் ஆகிருக்காரு. அடுத்தா ஏபிள் 60 ரன்னு, மாக்கரம் 54, ஸ்டப்ஸ் 23. சேம் இந்த சைடு ரிக்கில்டன் 27, 2 மேட்சுமே கன்சிஸ்டண்டாக அடித்து கொடுத்துருக்காரு. சேம் டெவால் பிராவிஸு 26 ரன்னு. விக்கெட் டேக்கிங்னு பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன் 1 விக்கெட்டு, பிராட்மன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. துஷாரா கிடையாது, நியூசிலாந்தில் ஆடுறதுனால மேபி அவரை ஓடிஐ ஸ்குவாடில் இருக்காரா இல்லை ஆடுவாரான்றது கிளாரிட்டி இல்லை. ஆடினார்னா பிக் பண்ணிக்கோங்க. கார்பின் பாஸுக்கு பதிலாக ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ பிளேயிங் லெவன் காட்டுறேன். எக்ஸாக்டாக இவங்க தான் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்குவாடுன்றது வரலாம், வந்துச்சுன்னா நான் வந்து கொடுக்குறேன் டெலகிராமில் கூட. ஆன் டைம் பிளேயிங் லெவன்றதை நம்ம பார்த்துக்கலாம். பிச் ரிப்போர்ட்டுமே BBL மாதிரி இல்லாமல் கிளியர் கட்டாக கொடுப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பிச்சில் இவ்வளோ ரன்னு போகும், கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம். ஏன்னா கிரெயின் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னா IPLக்கு அப்புறம் SA T20 தான் பெரிய லீகு, மற்ற லீக் கம்பேர் பண்ணுறப்போ எல்லாமே IPL ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு. அதனால் IPLக்கு பிச் ரிப்போர்ட் எப்போயுமே கொடுப்பாங்க. அதனால் பிச் ரிப்போர்ட்டு கொடுக்கலாம். இன்னுமே தெளிவாக வந்து டோர்னமெண்ட் போகலாம். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம பிளேயிங் லெவன் பார்க்கலாம். இதில் மாற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருந்தால் மாற்றிக்கோங்க. இது என்னோட ஒரு கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயிங் லெவன் தான். அதில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கான். ஸ்டார்டிங்கில் SRH ஹேர்மனு, அடுத்தா வந்து ஜாக் க்ரௌலி, டாம் ஏபிள், மாக்ரம், ஸ்டப்ஸு, மார்க்கோ யான்சனு, டவுசன்,
அடுத்தா கில்சன், வேண்டர்மாவ், க்ரூகர், பிராட்மேன் மோஸ்ட்லி தான் இவங்களோட பிளேயிங் லெவன். ஒரு சில மாற்றங்கள் வரலாம், ஆன் டைம் பார்த்துக்கோங்க. எம்ஐயோட பிளேயிங் லெவனில் ரைசா ஹென்ட்ரிக்ஸு போன டைம் ஜேஎஸ்கேக்கு ஆடினார்னு நினைக்கிறேன். ரிக்கில்டனு, வேண்டர்சன், அடுத்து பிரேவிஸ், காலின் இங்கிரமு, ஓமர்ஜாய், லிண்டேல், ரஷீத் கான், ட்ரெண்ட் போல்ட்டு, ரபாடா, கார்பின் போஸ். மோஸ்ட்லி இதான் வந்து இவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும். கார்பின் போஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல துஷாரா ஆடினாலும் ஆடலாம், ஆன் டைம் பார்த்துக்கோங்க யார் ஆடுறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் vs எம்ஐ SA T20 மேட்சோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லா ஐடியாஸும் கொடுக்குறேன். அடுத்து ஸ்டாட்ஸு வரும், ஃபுல்லாக பாருங்கள், நல்ல டீமாக மேக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ் சகஜம் தான், பட் நமக்கு BBL சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு, 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம், அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன், அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்பனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு TDSன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, GST ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். பிளேயிங் லெவனில் ஜார்டன் ஹெர்மன் ஸோ இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான், பட் ஆனால் கிளிக் ஆனார் அப்படின்னா பெரிய அளவு ரன்ஸ் போகக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அடுத்ததாக உங்களுக்கு டாப்லேருந்து நீங்கள் மிடில் வரையே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கிடையாது. மூவ் பண்ணுறது ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்டரை வச்சு தான் வந்து SRH மூவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போது யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட்ஸில் அடிக்க போகிறப்போ ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ் எடுத்ததை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக நடந்த சீரீஸ்லையும் பார்த்துருக்கோம். அப்போது லிண்டேல் முக்கியமான பிளேயராக மாறுவார். அவரோட ரெக்கார்டு எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா புவராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறப்போ அருமையான ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக இத்தனை ரைட் ஹேண்ட் பேட்டர் இருக்கப்போ ரஷீத் கான், லிண்டேலில் யாராச்சும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எம்ஐ சைடில் ரைசா ஹென்ட்ரிக்ஸு எல்லா மேட்சுமே நம்ம நம்ப முடியாது. T20க்கு ஒர்த்தபிள் பிளேயர் இல்லை, பட் ரீசெண்டாக ஒரு 100 அடிச்சிருக்காரு. இவருக்கு ஆபத்தான்னு பார்த்தோம்னா இந்த சைடில் பவுல் பண்ண போகிறது மார்க்கோ யான்சன். லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு எதிராக மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைசா ஹென்ட்ரிக்ஸ் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ரிஸ்க் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது. பர்சன்டேஜ் வைஸாக சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சா பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் நம்ம ரைசா ஹென்ட்ரிக்ஸை பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பால் மூவ் ஆகும், நல்ல ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்னா கண்டிப்பாக ரைசா ஹென்ட்ரிக்ஸ் 10 ரன்னை தாண்டறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்பிக்கையோட பேட்டையும் அவர் வீச மாட்டார். ஸோ பேட்டையுமே உள்ளே ஒழிச்சு வச்சு தான் ஆடுவார். அதனால் ஸ்விங்கிங் கண்டிஷனாக இருந்தால் ரைசா ஹென்ட்ரிக்ஸை கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் ட்ராக்கு ஒரு 220 ரன்னுக்கு மேலே போகக்கூடிய பேட்டிங் ட்ராக்குன்னு தெரிஞ்சுட்டா நம்ம டேரெக்டாக ரைசா ஹென்ட்ரிக்ஸை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விக்கெட்ஸில் அவர் ஆடுவார் நல்லாவே. ஒரு சுக்மன் கில் அகமதாபாத் கிரவுண்டில் ஆடுற மாதிரி. இப்போது நம்ம இந்த சைடில் பார்த்தோம்னா எம்ஐ சைடில் முக்கியமான பேட்டர்னு பார்க்குறப்போ ரிக்கில்டன் முக்கியமான பேட்டரு, அதுக்கப்புறமா இங்கிரமு 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டரு, மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். ஸோ அந்த 2 லெஃப்ட் ஹேண்டரை தவிர்த்து மோஸ்ட்லி இங்கேயுமே ரைட் ஹேண்டர் தான் இருக்காங்க. வேண்டர்சனு, டவுசன் 2 பேருமே உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அவங்கள வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆன் டைமில் பேட்டிங்கில் 2 எண்டுலையுமே லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் மாக்ரம் பவுல் பண்ணுவார். ஸோ மாக்ரம் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன் டைமில் 2 பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் பவுல் பண்ணுவார் மாக்ரமு. சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் மாக்ரம் பவுல் பண்ணால் சேஃபாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டப்ஸு கீப்பராக போயிடுவார். ஸோ SA20யில் ஸ்டப்ஸ் வந்து உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தான், பவுலிங்லாம் போட மாட்டார். ஸோ அதனால் மாக்ரமோட பவுலிங் தான் அதிகமாக இருக்கும். 6 பவுலிங் இருந்தாலுமே தேவைப்பட்டால் அவர் பவுல் பண்ணுவார் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ. ஏன்னா இவங்க 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸோடு போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு தேவைப்பட்டால் கார்பின் பாஸ் இடத்துல இன்னொரு ஸ்பின்னர் கூட எடுத்துகிட்டு வரலாம். பட் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
ட்ரெண்ட் போல்ட்டு ரபாடா 2 பேர் முக்கியம். ஓமர் ஜாய் ஜஸ்ட்டு ஒரு ஓவர் 2 ஓவர் கெஸ்ஸில் வச்சுருந்தாங்கன்னா துஷாரா வந்துட்டா இல்லை கார்பின் பாஸ் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து ப்ளே பண்ணுவாங்க. கார்பின் பாஸ் கண்டிப்பாக ஆட வைக்கணும். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஆடுவார், நல்ல ஒரு பிளேயரு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா அவர் அங்கே எங்கெங்கெல்லாம் போய் சிபிஎல் ஆடினா அங்கேயுமே ஒரு 2 விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறம் ஒரு 30-40 ரன் பேட்டிங் ஆடி கொடுப்பார். இப்போ தான் அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் டீம்லேயே சான்ஸ் கிடச்சிச்சு. கிடச்சோடனே சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பெஞ்சில் வைக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். அப்படி ஆடினார்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. டபுள் ஆப்ஷனு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். இப்போது எஸ்ஆர்ஹெச் எம்ஐயோட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் பேட்டர்ன்ற கால்குலேஷன் பார்த்தாச்சு. சேசிங்கில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்ன்ற கேட்டகரி பார்த்தோம்னா டாம் ஏபிள் ஓரளவுக்கு வந்து சேசிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். மாக்ரம் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஓரளவுக்கு ஒரு லீக் அவங்க ஊரில் நடக்கக்கூடிய லீக் அப்படின்னா ஒரு 20 ரன் 25 ரன் எதிர்பார்க்கலாம். சும்மா பவுலிங் போட்டார் அப்படின்னா ஒரு 2 விக்கெட் கூட, ஒரு விக்கெட் கிடச்சா கூட நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சேஃப் ஆப்ஷன்ஸ்னால் மாக்ரம், மார்க்கோ யான்சன் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரஷீத் கான், ரிக்கில்டன் வந்து பெட்டர் சாய்ஸ். ஏன்னா ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது, குவிக்காக அடிக்கக்கூடிய பிளேயரு. சம்டைம்ஸில் நல்லாவே வந்து யூஸ் பண்ணிப்பார் அவர் 6-4 அடிக்கிறத. நல்லா பிச்சு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா இவங்களாம் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம ஒரு கேப்டன் சாய்ஸாக பார்க்கலாம். இப்போது ஜார்டன் ஹெர்மன் வந்து பெரிய அளவில் கன்சிஸ்டன்ட் இல்லாத பிளேயர். அவருக்கு எதிராக ட்ரெண்ட் போல்ட் ஓப்பனிங் ஸ்பெல்லும் ஓமர் ஜாயோ இல்லை ரபாடாவோ சேர்ந்து பவுல் பண்ணாங்கன்னா ஒரு 20-25 ரன்னுக்குள்ளே அவுட் ஆக சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜாக் க்ரௌலி நல்லா ஆடுவார். ஸோ போன டைம் பிபிஎல் ஆடிட்டு இருந்தார், இந்த தடவை சவுத் ஆஃப்ரிக்கா T20 வந்து ஆடுறாரு. ஸோ க்ரௌலியுமே சேசிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஏன்னா அவருமே ஒரு ரொட்டேட்டிங் டெஸ்ட்டு பிளேயர் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவ்வளோ சிறப்பான ஆட மாட்டார். நீங்கள் பிபிஎல் ரெக்கார்டு பெத்து ஸ்காட்சஸ்க்கு ஆடுறப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எவ்வளோ ரன் செட் பண்ணுன்றது தெரியாமல் அவுட் ஆவார். சேசிங்னா கம்மியான ஸ்கோராக இருந்தால் நல்லா அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனால் இவங்களோட டாப் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. மிடில் கேம் வந்து நின்னா மார்க்கோ யான்சனுக்கு ஈஸியாக பேட்டிங் கிடைக்கும். ஸோ சேஃபாக மார்க்கோ யான்சன் கேப்டன் கொடுத்துக்கோங்க. வைஸ் கேப்டனா மார்க்கரம் வேணால் கொடுத்துக்கோங்க. ஸ்டப்ஸி நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ரிஸ்கி டீம்ஸில் மட்டும் டாம் ஏபிளை சேசிங்கில் மட்டும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக டவுசன் ஒரு ட்ரம் கார்டு பிக். நீங்கள் வேண்டர் மேவ்ஸை ட்ராப் பண்ணால் கூட டவுசன் எடுத்துக்கோங்க. போன டைம் இவரும் பிபியில் ஆடிட்டு இருந்தார் மெல்பர்ன் ஸ்டார்ஸில். அந்தளவுக்கு வந்து பேட்டிங்கில் ஒரு 10-15 ரன் ஆடி கொடுப்பாரு. அதேமாதிரி ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார். மிஸ் ஆனால் விக்கெட்ன்றது கிடைக்கும். பவுலிங் யூனிட்டில் கில்சன் அதுக்கப்புறம் பிராட்மேன் 2 பேர் தான் வந்து டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மார்க்கோ யான்சன் பவர் பிளேயிலே முடிக்கலாம், அப்படி இல்லாட்டி கில்சனை பவர் பிளேயில் முடிக்கலாம். பிராட்மேன் கண்டிப்பாக டெத்தில் பவுல் பண்ணுவார். ஒன் சைட் டீம் காம்பினேஷன் செட் பண்ணிங்கன்னா பவுலர்ஸ்குள்ளே கூட லோ ஸ்கோரிங் கேம் அப்படின்ற மாதிரினா இவங்களுக்குள்ளே கூட நீங்கள் கேப்டன் ட்ரீட் பண்ணி பாருங்கள். மீடியம் பேசர்ஸ்க்கு எதிராக 4 ஓவர்ஸ் கோட்டாவில் மார்க்கோ யான்சன், அடுத்ததாக வந்து கில்சன், பிராட்மேன் பவுல் பண்ணிடுவாங்க. மீதி டவுசனும் 4 ஓவர் போட சான்ஸ் ரொம்பவே அதிகம். அடுத்து வேண்டர்மாவு, அடுத்து பேட்ரிக் க்ரூகர் 2 பேர் வந்து ஓரளவுக்கு பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். இதில் பேட்ரிக் க்ரூகரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே போராக தான் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸில் அவரும் ஒரு 3-4 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பட் ரன்ஸ் வந்து அதிகமாக கன்சிடர் பண்ணுவார். எம்ஐ சைடில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஓமர் ஜாய் சரியான ஃபார்மு, ODI T20 எல்லாத்துலேயுமே. லிண்டேல் நல்ல ஃபார்மு. அதேமாதிரி ரஷீத் கான் டெஸ்ட் வரி எல்லாத்துலேயும் சூப்பர் ஃபார்ம். ட்ரெண்ட் போல்ட்டு பெரிய அளவு மேட்சஸ் ஆடலை. ரபாடா சூப்பர் ஃபார்மில் இருக்கார். கார்பின் பாஸும் நல்ல ஒரு ஃபார்மு. இவங்க எல்லாருமே டச்சில் இருக்காங்க. ஸோ 2 டீமையும் கம்பேர் பண்ணுறப்போ எம்ஐயோட பிளேயர்ஸ் தான் வந்து நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸாகவும் நல்ல டச்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. எம்ஐ ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இங்கே இங்கிரமை தவிர்த்து பேர்விஸை தவிர்த்து மீது எல்லாமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. டெவால் பிரேவிஸ் இப்போ ரீசெண்ட் டைம் அவர் ஆடின எல்லாமே 2 ரன் 3 ரன் அவ்வளோதான் அடிச்சிருக்காரு. ரெக்கார்டு வைஸ் பார்த்தாலுமே அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை அவர்கிட்ட. இங்கே உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் ஓமர் ஜாய் நம்ம பார்க்கலாம். ஆடினார் அப்படின்னா பவர் பிளே டெத்து 2லேயுமே உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டு ரபாடா கம்பேர் பண்ணி பவுல் பண்ணலாம். ரஷீத் கானும் டெத்தில் ஒரு ஓவர் போட வாய்ப்பு இருக்கும். கார்பின் பாஸ் ஆடினா அவரையுமே யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி கேப்டன்னா ரிக்கில்டன் பெட்டரான ஒரு சாய்ஸ். ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்பெல்லில் மார்க்கோ யான்சன் ஆடிட்டால் மற்றவங்களும் ஓரளவுக்கு ஆடிடுவாங்க. பிச்சை பொறுத்து தான். நல்ல ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரைசா ஹென்ரிஸ், ரிக்கில்டன், வேண்டர்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட கேப்டனேஷன் கொடுங்க. வேண்டர் டஸ்டனுமே ஓரளவுக்கு ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் அடுத்த மேட்ச் ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ஆனால் அவர் எந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகுன்றதை கெஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓமர் ஜாய்க்கு பேட்டிங் கிடைக்கலாம், மார்க்கோ யான்சனுக்கும் பேட்டிங் கிடைக்கலாம். ஸோ பிச்சு வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா
மிடில் இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் மார்க் ஆன்சர் ஓமர் ஜாய் கொடுத்துட்டு போயிருங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக சேஃபாக போயிடலாம். இல்லை நல்ல பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் டாப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறைவாக தான் இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பேட் பால் 11 ஆப்பு நல்லா பயங்கரமாக மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு டிடிஎஸும் ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் வின் பண்ணோன்னே வித்ட்ரா பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல பயங்கரமாக க்ரோத் ஆகி போயிட்டுருக்காங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா T20லையுமே அஃபிஷியல் பார்ட்னராக ஆகியிருக்காங்க ஒரு டீமுக்கு, டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த டீமோட ஃப்ரான்ச்சைஸ்க்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1 வீக் 1 டைமு லீடர் போர்டும் நடத்துகிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. பழைய பேட் பால் 11 ஆப் மாதிரி அவங்க வந்துட்டுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஜார்டன் ஹேமர் ஹெட்ல 2 மேட்ச் ஆடிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் 100 ரன்னு கிட்ட அடித்தார், இன்னொரு மேட்ச் 2 ரன் தான். அதை வச்சு நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. வென்யூவில் 7 மேட்ச் ஆடி வெறும் 18 ரன் தான் ஆவரேஜ். அதுதான் ரொம்பவே முக்கியம். வென்யூவோட ஸ்டார்ட்டாக பாருங்கள். அதேமாரி இவருக்கு எதிராக யார் பவுல் பண்ணுவான்றதையும் பாருங்கள். ட்ரெண்ட் போல்ட்டு, ரபாடா பவுல் பண்ணுவாங்க. மாக்ரமு ஹெட்டில் 34 ரன்னு 3 விக்கெட்டு, வென்யூவில் 34 ரன்னு 5 விக்கெட்டு, டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸ்டப்ஸு ஹெட்டில் 30 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 28 ரன் ஆவரேஜ், ரெண்டுமே பக்கா. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ஒரே ஒரு 47 ரன் அடிச்சிருக்காரு. மற்ற எல்லா மேட்சுமே 2 ரன் 3 ரன் 4 ரன் அவுட் ஆகிருக்காரு. பட் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. பேட்ரிக் கூகரு ஹெட்டில் 1 விக்கெட் கூட எடுக்கல, வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட்டு. மார்க்கோ ஆன்சனு ஹெட்டில் 2 விக்கெட்டு, வென்யூவில் 8க்கு 8 விக்கெட்டு. பட் பேட்டிங் சான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பேட்டிங்குமே நல்லா ஆடிட்டு இருக்காரு. டவுசன் வென்யூவில் 2 விக்கெட் 4 மேட்ச்சில், ஹெட்டில் 2 விக்கெட். வேண்ட்ரமாவு 4 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிராட்மேன் ஹெட்டில் 10 விக்கெட்டும், வென்யூவில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 சைட் டீம் காம்பினேஷன் மாதிரி செட் பண்ணணும், ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கிராண்ட் லீக் கேப்டனைஸ் கேப்டனாக பிராட்மேனை கேப்டனாக கொடுத்து, வைஸ் கேப்டனாக உங்களுக்கு சன்ரைசர்ஸோட ஓப்பனர் ஜாக் ரவுலியை கொடுத்து பாருங்கள். 1 சைடு காம்பினேஷனில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸு, ஜிஎலுக்கு பெட்டரான பிக்ஸாக இருப்பாங்க. வேண்டர்சன் 19 ரன் ஹெட் ஆவரேஜ், வென்யூவில் 15 ரன் ஹெட் ஆவரேஜ், வென்யூ ஆவரேஜ். ரிக்கில்டன் 34 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், வென்யூவில் 17 ரன் ஆவரேஜ். பட் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. டார்விஸு ஹெட்வேரில் 14 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 20 ரன் ஆவரேஜ். ரஷித் கானு ஹெட்வேரில் 2 விக்கெட்டு, வென்யூவில் 1 விக்கெட். லெண்டேல் ஹெட்வேரில் 1 விக்கெட் கூட எடுத்ததில், வென்யூலையும் 1 விக்கெட் கூட எடுத்தது கிடையாது SA T20யில். பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. கம்பேக் கொடுத்தாரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு. அந்த சான்ஸை அப்படியே கொண்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், நல்ல டச்சில் இருக்கார். ரபாடா 5 விக்கெட் ஹெட்வேரில், வென்யூவில் 2 விக்கெட். ஸோ இதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸு. ரைஸா ஹென்ரிக்கோட ஸ்டாட்ஸ் போராக தான் இருக்குது இந்த கிரவுண்டில். பட் ஃப்ளாட் ட்ராக்காக தான் நல்லா ஆடுவார், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. டீம் காம்பினேஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோமா, மார்க்கோ ஆன்சனை கேப்டனாக கொடுத்து நீங்கள் ஓமர் ஜாய் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம், இல்லை ரிக்கில்டனுக்கு வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். மாக்ரம், ஸ்டப்ஸு, ஹென்ரிக்ஸு, வேண்டர்சன் இது எல்லாமே 60% மேலே பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், நான் முன்னாடி எல்லாமே சொல்லியிருக்கேன். அதேமாரி ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக, லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக கார்பின் பாஸு, அடுத்ததாக இன்னுமே நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய அளவில் யோசிக்க மாட்டாங்க. டவுசனுமே தரமான பிளேயர் தான். அவரும் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட 10 ரன் அடித்தாலும் 50 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய பிளேயர் தான். குபேரா ஃபேண்டசி ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். BBL ப்ளே பண்ணுற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஒரு 8:30க்கெலாம் உங்கள் லைனப் வந்துடும். ஒரே ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராமில் லிங்க் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. GST ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ரொட்டேஷனில் ப்ளே பண்ணிங்கன்னா டியோவில் குபேராவில் டியோன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு பெரிய லெவலில் TDS இருக்காது. அது புரியும் நீங்கள் ப்ளே பண்ண. கில்சன் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கு, பிராட்மேன் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஜாக் ரவுலி செகண்ட் பேட் பண்ணுறப்ப GL கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி டாம் ஏபல் செகண்ட் பேட் பண்ணுறப்ப கேப்டன் வைஸ் கேப்டனாக GLயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் ரைஸா ஹென்ரிக்ஸு, ஜார்டன் ஹேமனுக்கு ஒரு GL கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ரஷித் கான் கேப்டன், பிராட்மேன் வைஸ் கேப்டனாக கொடுத்து கார்பின் பாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் துஷாரா ஆடுறாரு அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் மாற்றி கூட எடுத்துக்கோங்க. முன்னாடி முடிஞ்சளவு ஹெட் ஸ்டார்ட் வென்யூ ஸ்டார்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், என்னோட ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட்டு டெலகிராமில் மோஸ்ட்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். எல்லா பிச் ரிப்போர்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். BBL மேட்சஸ்மே நம்ம கவர் பண்ணுவோம். ஏன்னா BBL லாஸ் ஆனாலும் அதை விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் அதை முடிக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னில் முடிக்கணும்னு ஒரு இது இருக்குது. BBL வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, அதையும் பாருங்கள் பார்க்காதவங்க. அது 1:45, இது நைட் 9 மணி தான்.
டைம் கேப் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள்.